துர்வாச முனிவர் 5 தேவ மந்திரங்களை குந்தி தேவிக்கு கொடுத்தார். அந்த மந்திரத்தை பரீட்சித்து பார்க்க உபயோகித்து சூரியனை நினைத்ததால் பிறந்தவர்தான் கர்ணன். கர்ணன் குந்தி தேவி திருமணம் ஆவதற்கு முன்னே அவருடைய வயிற்றில் தரித்தவர். இது இப்படியே இருக்கட்டும். இதே போலத்தான் அன்னை மேரி மாதாவுக்கும் இறைவனின் அருளால் அவர் கன்னியாக இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து அவருடைய வயிற்றில் அவதரித்தார். இதிலிருந்து சொல்லப்படுவது என்னவென்றால், எல்லா மதமும் சம்மதமே. ஆராய்ந்து அறிந்தால் எல்லா மதத்திலும் கூறப்பட்டிருக்கும் கருத்துகள் ஒன்றாகவே இருக்கும். இயேசுநாதர் பாவங்களை மன்னிப்பதில் மகான். அதேபோல கர்ணனும் கொடைவள்ளல். கர்ணனின் புண்ணியம் அனைத்தையும் பெறுவதற்கு கண்ணனே வந்தார் என்றால் பாருங்களேன். பாவங்களை மன்னிக்கும் இயேசுநாதரும் நம் கடவுள். வறுமையில் வாடும் மக்களுக்கு வள்ளலாக திகழ்ந்த கர்ணனும் ஒரு கடவுள். கர்த்தரின் மலரடி பணிகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெரி மெரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மரியின் புகழ் வாழ்க.